பத்மநாபா கண்ண மாபெரும் உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இந்த ஆண்டுக்கான சம்பையனாக மட்டக்களப்பு முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. APRLF இயக்கத்தின் தலைவர் பத்மநாபாவின் ஞாபகார்த்தமாக பத்மநாபா அறிவாற்றல் கழகத்தின் முழுமையான அனுசரணையுடன் மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்கத்தின் ஒத்துழைப்புடன் கூலாவடி டிஸ்கோ விளையாட்டுக் கழகம், மாமாங்கம் ரத்னம் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடாத்திய பத்மநாபா கண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி இன்று மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு வெவர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் டான் தொலைக்காட்சி குழுமம் ஆஸ்கர் விசனின் தலைவரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான SS குகநாதன், பத்மநாபா அறிவாற்றல் கழகத்தின் ஸ்தாபகர் சோலை ஊரான் ஜோகராஜா, APRLF இயக்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் சுகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அதிதிகளுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து வீரர்கள் அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து போட்டிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன்போது விசேட நிகழ்வாக அம்பலாந்துறை, பஞ்சேனை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மகளிர் உதைப்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான கண்காட்சி உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்றும் நடைபெற்றது. இந்த சுற்றுப் போட்டியில் 1-10 என்ற கணக்கில் பஞ்சேனி மகளிர் உதைப்பந்தாட்ட அணி வெற்றி பெற்றது. பத்மநாபா வெற்றி கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகமும் குருமுந்தனடி முன்மாறி டென்னிஸ் ஸ்டார் விளையாட்டுக் கழகமும் போட்டியிட்டன. கடுமையான போட்டியாக இந்த போட்டி இருந்த நிலையில் இறுதி வரையில் எந்த அணிகளும் கோல்களை பெற்றுக்கொள்ளாத நிலையே இருந்தது. இறுதியாக தண்டனை உதையின் கீழ் வெற்றியை தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்று இந்த ஆண்டுக்கான சம்பியனாக வெற்றி வாங்கி சூடியது. இந்த ஆண்டுக்கான சம்பியனாக முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் இருந்த நிலையில் இரண்டாவது அணியாக குருமுந்தைய அடிமுன்மாறி டென்னிஸ் ஸ்டார் விளையாட்டுக் கழகமும், மூன்றாவது இடத்தினை நடராஜா சுந்தரபுரம் சித்தி விநாயகர் விளையாட்டுக் கழகமும், நான்காவது இடத்தினை கரவட்டி ஆதவன் விளையாட்டுக் கழகமும் பெற்றுக்கொண்டது. இதன்போது சிறந்த கோல் காப்பாளர், சிறந்த வீரர் தெரிவுகள் செய்யப்பட்டு வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட்டதுடன் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பதக்கங்கள், வெற்றி கிண்ணங்கள், பணப்பரிசுகள் வழங்கப்பட்டன. டாக்டர் காந்தரிசன் அவர்களை தேசிய கொடியினை ஏற்றி வைக்க பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காந்தர் அவர்களை ஏற்றி வைக்க பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டிஸ்கோ விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடியை சிரேஷ்ட ஆலோசகர் அவர்களை ஏற்றி வைக்க பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரத்னம் விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடியினை கழகத்தினுடைய தலைவர் விசான் டொனார், அதே போன்று இந்த இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற குருந்தையரி பொன்மாதிரி டென்னிஸ் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்துடைய கொடியினை அந்த கழகத்துடைய தலைவரை ஏற்றி வைக்க வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இருக்கின்றது. விளையாட்டுக் கழகத்தினருக்கும் முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகத்தின் இடையிலான இறுதிப் போட்டி நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்ற இவ்விரு அணியினரையும் நடுவர்களையும் அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வினுடைய அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிதிகளின் முன்னிலையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2026 ஆண்டுக்கான பத்மநாப இந்த போட்டி நிகழ்வானது குருந்தியடி முன்மாறி 10 ஸ்டார் விளையாட்டுகளுக்கு அணியினருக்கும் முதலை கூட விநாயகர் விளையாட்டுகளுக்கு அணியினருக்கும் இடையிலான போட்டி நிகழ்வாக இந்த போட்டி நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ஆண்டுக்கான பத்மநாப ஞாபகார்த்த சபால் உதயபந்தாட்ட போட்டி நிகழ்விலே பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த போட்டி நிகழ்வுகளை அனைத்தையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா பல நிகழ்வினை இறைவணக்கத்தில் ஈடுபடுமாறு முதலை கூட விநாயகர் விளையாட்டுகள் இருக்கின்றது. இந்த நிகழ்வினை இந்த தலைமை விமர் வரவேற்பை ஆற்றுவதற்காக டிஸ்கோ விளையாட்டுகளுடைய தலைவரும் பங்கு உண்டு. அந்த வகையில் இத்தகைய போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்து இளைஞர்களுக்கு காலகாலமாக களம் அமைத்துக் கொடுக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்திற்கும் இதற்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரர்கள், இன்று நீங்கள் உங்கள் திறமையை மட்டுமல்ல ஆகும். இறுதியாக இன்றைய போட்டி பாதுகாப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் அனைவரும் ரசிக்கும் வகையிலும் நடைபெற இறைவனின் அருளை வேண்டி அனைத்து இன்றைய பத்மநாப ஞாபகார்த்த சவால் கிண்ண 2026 ஆண்டிற்கான மாபெரும் உதைப்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி நிகழ்வில் வரவேற்புரை மற்றும் தலைவரினை ஆற்றிச் சென்று டிஸ்கோ விளையாட்டு கழகத்தினுடைய தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியானது குருந்தியடி முன்மாறி 10 ஸ்டார் விளையாட்டு கழகத்துக்கும் முதலை கூட விநாயகர் விளையாட்டு கழகத்துக்கும் இடையிலான பத்மநாப சபால் கிட்ட ஞாபகார்த்த உதைப்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறுதிப் போட்டி நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையிலே விறுவிறுப்பான முறையிலே நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற வெவர் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அணிகளை
ஓரந்தள்ளி விட்டு இன்று ஒரு வெகு தொலைவிலிருந்து இந்த அணிகள் மிகவும் மும்முரமான முறையிலே தமது திறமைகளை வெளிக்காட்டி இன்று நகர்ப்புறத்திலே வந்து அவருக்குரிய முத்திரையினை பதித்துக் கொண்டிருப்பது இன்றைய ஒரு முக்கிய நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உதைபந்தாட்ட துறையிலே அந்த கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தம்பி 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 பெண்களுக்கான இறுதிப் போட்டி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வும் அதேபோன்று நடுவர்கள் மற்ற அணியினரையும் அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே அதேபோன்று இந்த பெண்களுக்கான உதைபந்தாட்ட போட்டியின் செய்து அந்த மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு மொழி கேட்டுக் கொள்கின்றோம். இது இந்த போட்டி நிகழ்வு எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இப்படியான இலைமறை காய்களாக இருக்கின்ற மகளிர்களை உதைபந்தாட்ட துறையிலே பிரகாசிக்கின்ற மகளிர்களை ஊக்குவிக்கின்ற முகமாக இந்த போட்டி நிகழ்வு பின்னரால் இந்த போட்டி நிகழ்வு ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்பதையும் நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இது போன்றதை நாம் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். பத்மநாப ஞாபகத்தை முன்னிட்டும் சோமா மதிபதனி ஞாபகத்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்பலாந்துறை அணியினருக்கும் பன்சேனி அணியினருக்கும் இடையிலான போட்டி நிகழ்வாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தூர மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பல தூர பிரதேசங்களிலிருந்து பல முன்னணி வாய்ந்த வீராங்கனைகள் இன்று மட்டக்களப்பு நகரிலே அமைந்திருக்கின்ற மத்தியிலே அமைந்திருக்கின்ற வெப்பர் விளையாட்டு மைதானத்திலே தமது போட்டிகளினை விளையாடிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல
வீராங்கனைகள் இலைமறை காய்களாக இருக்கின்ற முன்னணி வீராங்கனைகள் இப்போது தூர பிரதேசங்களில் இருந்து இந்த மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு தோல்வியடைய செய்து இன்று மாவட்டத்திலே ஒரு முன்னணி ஆண்கள் மற்றும் பெண்கள் விளையாட்டு கழகங்களாக உதயபத்தாட்ட துறையிலே குறிப்பாக இந்த 2 தூர பிரதேச அணிகள் பங்கு பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக ஆண்கள் துறையிலே குருந்தையடி முன்மாதிரியைச் சேர்ந்த டென்ஸ்டார் விளையாட்டுக் கழகமும் முதலைக்குடா விநாயகர் விளையாட்டுக் கழகம் ஆண்கள் துறையிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அதே சமயத்திலே பெண்கள் பிரிவிலே சோபா மதிவதனி ஞாபகத்தமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. உங்களுக்குள் இருக்கின்ற பல திறமையான வீராங்கனைகளை ஒன்று சேர்த்து எமது மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு மகளிர் அணியினை உருவாக்குகின்ற அந்த தூர நோக்கத்துடன் பல பிரதேசங்களில் இருக்கின்ற வீராங்கனைகள் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்வானது எமது மட்டக்களப்பு மத்தியில் இருக்கின்ற வெப்பர் விளையாட்டு மைதானத்தில் மிகவும் பிரம்மாண்ட முறையிலே ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். பெரிய கேமரா வச்சு செய்யக்கூடிய செலவழிக்க மாட்டாங்க. சாமான் எடுத்து கொடுத்தா சாமான் எடுத்தா பப்புல பாவம் ஓ அது ரைட் ஓ ஃப்ரீயா இருக்காங்க லூஸ் சவால் நிறைந்த பல முன்னணி உறுதிப்பட்டியிலே உதவிபுரா விநாயகர் அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சென்சார் குறும்புவடி முன்மாதிரி சென்சார் விளையாட்டு கழகத்தினை எதிர்த்து விளையாடிய விநாயகர் விளையாட்டுப்புறா விளையாட்டுக் கழகத்தினர் இந்த போட்டியிலே வெற்றிகள் சூடி 2026ஆம் ஆண்டுக்கான வெற்றி நாயகர்
2026 ஆண்டுக்கான பத்மநாப ஜாபகத்த சவல்கன உதைபந்தாட்ட போட்டியிலே வெற்றி பெற்ற மகளிர் அணிக்குரிய பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கின்ற நிகழ்வு அடுத்ததாக இடம்பெறுகின்றது. கோபா மதிபதனி ஜாபகத்தமாக இந்த கந்தாச்சி உதைபந்தாட்ட போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. அம்பலாந்துறை அணியினருக்கும் பன்சேனி அணியினருக்கும் இந்த போட்டியிலே வழங்குகின்ற நிகழ்வு அடுத்ததாக இடம்பெற இருக்கின்றது. அம்பலாந்துறை அணியினரை இந்த மேடைக்கு வருமாறு பத்மநாபா ஞாபகத்தை தினத்தினை முன்னிட்டு இடம்பெற்ற பெண்களுக்கான கண்காட்சி உதவிய பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பரிசுகளை வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசராணி தனபால் சிங்கம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பரிசளிப்பு நிகழ்வு மிக பெண்கள் பெண்களுக்கான உதவப்பட்ட போட்டி நிகழ்விலே 1-0 என்ற அடிப்படையிலே வெற்றி பெற்ற பரிசலை அணியிடக்கூடிய பரிசுகள் வழங்குகின்றன. போட்டோவில் விரல் படுது கூட போட்டோவில் கூட விரல் வருது. இடம்பெற்ற போட்டி நிகழ்விலே போட்டி நிகழ்விலே சோமா மதிபதனி ஞாபகமாக இடம்பெற்ற பெண்களுக்கான உதவிப்பட்ட போட்டியிலே 1-0 என்ற அடிப்படையிலே பன்சேனி விளையாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 பரிசளிப்பு நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்த தேசராணி தனபால் சிங்கம் அவர்களுக்கும் தேச பவானிக்கு தெரிவித்துக் கொள்கின்ற வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருக்கின்றது. உதவியை ஆற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது மண்டல மாவட்ட போட்டி நிகழ்விலே தமது உரையினை மாற்றி சேர்ந்த சமூகத்தை போட்டி இடம்பெறுவதற்கு மிகவும் ஒரு அடுத்ததாக நடுவர கடமையாற்ற அண்ணா அவர்களுக்குரிய அதேபோன்று ரவிசன் அவர்களையும் அவர்களையும் அவர்களுக்குரிய நினைவு பரிசுகளை வழங்கி பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நான்காம் இடத்திலே பெற்ற ஆண்டவன் விளையாட்டுக் கழகத்துக்குரிய பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விநாயகர் விளையாட்டுக் கழகம் 3ஆம் இடத்திலே பெற்றிருக்கின்றது. இந்த மட்டக்களப்பு மாவட்ட விடுபட்ட சுற்றுப் போட்டி குழுவினுடைய தலைவர் சுதர்சன் அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். சுதர்சன் ஐயா அவர்களையும் இந்த பரிசளிப்பு நிகழ்விலே பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
மூன்றாம் இடத்தினை பெற்றுக் கொண்ட குருந்தியடி பொறுப்பாரி டென்ஸ்டார் விளையாட்டுகளை பெற்றக்கூடிய பரிசளிப்பு நிகழ்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு ரூபாய் 1,00,000 வருமானியான பணப்பரிசும் பதக்கம் அணிந்து வைக்கின்ற நிகழ்வு அடுத்ததாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெற்றி திட்டம் பதக்கம் அளிப்பொன்று ரூபாய் 1,00,000 பெறுமதியான பணத்தை இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த பரிசினை வழங்கி கௌரவித்த அதிதிகளுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமது திறமைகளை வெளிக்காட்டி இந்த போட்டியிலே மிகவும் விநாயகர் விளையாட்டுகளை வெற்றிக்கூடிய பரிசளிப்பு பதக்கங்களை வழங்கியிருக்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான பத்மநாப ஜாம பதக்கங்களை வழங்கி வைப்பதற்காக அவர்களையும் இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கல்வியனாக தெரிவு செய்யப்பட்ட முதலைக்கூட விநாயகர் விளையாட்டுகளுக்கு கூடிய வெற்றி கண்டத்தை வழங்கி வைப்பதற்காக தேன்பொருளுடைய பணிப்பாளர் சுகநாதன் ஐயா அவர்களை இந்த வெற்றி கண்டத்தை வழங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். விநாயகர் விளையாட்டுகளுக்கு முதலைக்கூட விநாயகருக்கான முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விளையாட்டுகளுக்கான தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குரிய சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்ட முதலைக்கூட விநாயகர் விளையாட்டுகளுக்கும் இந்த ஆண்டு பதக்கம் வெற்றி திட்டம் அதேபோன்று 2,00,000 பெறுமதியான பணப்பரிசு என்பன இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பரிசளிப்பு நிகழ்ச்சியை அனைத்து அதிதிகளையும் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
தபால் கட்டணத்தினுடைய சாட்சியமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெறாமல் குறைந்து இடம்பெற்ற போதைப்புற விநாயகர் விளையாட்டுகளும் வெற்றி பெற்று இந்த ஆண்டுக்கான சண்டைகள் அழைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இறுதியான தேர்வு விளையாட்டுகளை செய்தார்கள். கொஞ்சம் பின்னுக்கு வரீங்களா தம்பி, கொஞ்சம் பின்னுக்கு வாங்க.